வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம புக் ரீடிங்ல மனவளக்கலை புக்ல இருந்து தற்சோதனை இன்ட்ரோஸ்பெக்ஷனில் அகத்தாய்வுல இருந்து அகத்தாய்வுல 5 விதமான பயிற்சிகள் இருக்கு. அதுல ஒண்ணு எண்ணம் ஆராய்தல், ரெண்டாவது ஆசை சீரமைத்தல், மூணாவது சினம் தவிர்த்தல், நாலாவது கவலை ஒழித்தல், ஐந்தாவது நான் யார். இப்படிங்கிற 5 பயிற்சியில இன்னைக்கு எண்ணம் ஆராய்தல் பத்தி பார்ப்போம். நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குது. நம்ம மனசுல என்ன எண்ணங்கள் வருதோ அதுதான் நம்ம செயல்ல வெளிப்படும். அந்த செயலோட விளைவுகள் தான் நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா மாறும். அதனால ஃபர்ஸ்ட் எங்க எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தை சரி பண்ணிட்டாலே உங்க வாழ்க்கையை சரி பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் எண்ணம் செக் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன கரெக்டான தாட்ஸ் வருதான்ட்டு. ஸோ இதை பத்தி நெக்ஸ்ட் ஒரு 4-5 டேஸ் பார்ப்போம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது. மனதை அதன் தனிப்பட்ட ஓர் இயக்கச் சிறப்பை குறித்து அதனையே எண்ணம் என்று வழங்கி வருகிறோம். உயிர் என்பதே ஆன்மாவாகும். ஆன்மாவென்பது உயிராற்றல் நுண்துகள்கள் கோடான கோடி சேர்ந்த ஒரு கூட்டு தொடர் இயக்கம். உயிராற்றலின் தற்சுழற்சியினால் விளையும் அலைகளே புலன்கள் மூலம் செயலாகும் போது உணர்தல், கணித்தல் என்ற செயல்களாகி அவை உயிர் துகள்களில் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றன. கணிதம் என்பதே காலம், தூரம், பருமன், வேகம் எனும் கணித்தல், எண்ணுதல் என்றாகி எண்ணம் என்று மன இயக்கத்தை கூறுகிறோம். மனம் என்ற சொல் ஆன்மாவின் எல்லா உணர்வு செயல் பிரிவுகளையும் குறிக்கும் பொது கருத்து. உதாரணமாக, உடல் தேவைகளை உணரும் முடிக்கும் அளவில் அது அன்னமய கோஷமாக அசைந்து கொண்டிருக்கிறது. அதனால் விளைந்த புலனியக்க பதிவுகளை, நினைவலைகளை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். செயலில் மனோமய கோஷமாக அடைந்து கொண்டிருக்கிறது. ஆன்மா புலன்கள் மூலம் விரிந்தாற்றும் வெளிப்புற செயல்களை நிறுத்தி தனக்குள்ளே தன் உணர்வாற்றலை நிலை பெறச் செய்யும் போது அது பிராணமய கோஷமாக நிலை பெற்றிருக்கிறது. தனது ஆன்மாவின் இயக்க இருப்பு உண்மைகளை உணர்ந்த பின் மேலும் ஒடுங்கி தனக்கு இயக்க களமாக அமைந்த பேரியக்க மண்டல தோற்றம், இயக்கம், விளைவுகள் இவற்றையெல்லாம் உணரும் போது அது விஞ்ஞானமய கோஷமாக விரிவு பெற்று விளங்குகின்றது. மேலும் தனது இயக்கங்களை எல்லாம் கழித்து நிலை பேறு அடைந்து மெய்ப்பொருள் உணர்வு பெறும்போது அது ஆனந்தமய கோஷமாக முழுமை பெற்று நிறைவாக நிற்கிறது. ஸோ இதுல 5 டைப் சொல்லியிருக்காங்க. ஒன்று அன்னமய கோஷம், ரெண்டாவது மனோமய கோஷம், மூணாவது பிராணமய கோஷம், நாலாவது விஞ்ஞானமய கோஷம், அஞ்சாவது ஆனந்தமய கோஷம். ஆன்மாவின் ஒவ்வொரு இயக்கச் சிறப்பையும் எல்லையையும் தனித்தனியாக குறிப்பிட்டு ஒவ்வொரு நிலையையும் ஒவ்வொரு கோஷமாக பிரித்து பெரியோர்கள் விளக்கியுள்ளார்கள். ஆன்மா தனது செயலாலும் அனுபவத்தாலும் பெறும் திறன்களை தனக்குள்ளே பதிவுகளாக பெற்று அதனாலேயே தன்னை போர்த்தி கொள்ளுகிறது. தனது இயக்க ஆற்றலை எல்லை கட்டி கொள்ளுகிறது. அந்தந்த எல்லை பிரிவுகளுக்கேற்ப திகைப்புற்று மயங்கியோ அல்லது விரிவடைந்து தெளிந்தோ வாழ்வை நடத்துகின்றது. இத்தகைய ஆன்மாவின் இயக்க நிலையையும் எல்லா விரிவையும் குறிப்பிடுவதே கோஷம் என்னும் சொல். இந்த 5 கோஷங்களையும் பொதுவாக மனம் என்று சொல்லலாம். மனம் கீழ் நிலையில் புலன்களின் மயக்கமுற்ற நிலையில் உணர்ச்சி வயப்பட்டு குறுகிய நிலையில் இயங்கி வருகின்றது. விரிந்த நிலையில் விளக்கம் பெற்ற முழுமையில் தெளிவோடு விளைவறிந்து விழிப்பிலேயும் இயங்கி வருகிறது. அன்னமய மனோமய கோஷங்களில் மனதின் நிலையை உணர்ச்சி என்றும், பிராணமய கோஷ நிலையில் அதனை அறிவு என்றும், விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷ நிலையில் அதை மெய்யுணர்வு என்றும் பேசுகின்றோம். இதோட இன்னைக்கு இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மீண்டும் தொடருவோம். ஸோ இன்னைக்கு இந்த 5 விதமான கோஷங்களை நம்ம புதுசா தெரிஞ்சிருக்கோம். நாளைக்கு இதோட எக்ஸ்பான்ஷன், இதோட விரிவு மேலும் நாளைக்கு பார்ப்போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே அன்பு நண்பர்களே. வாழ்க வளமுடன்.